அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொகுதி வாரியாக இந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிமுகங்கிற மிகப்பெரிய அந்த பேரியக்கத்தை 1972ல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குனாங்க. தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த அதிமுகங்கிற அந்த கட்சியை வழி நடத்தினாங்க. இராணுவ கட்டுக்கோப்போடு செயல்பட்ட கட்சி தான். தொண்டர்கள் ஏகோபித்து ஆதரவு பெற்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக தொடர்ந்து நீடித்தாங்க. ஆட்சியில் மாறி மாறி செய்தாலுமே மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு கொடுத்தாங்க. மக்கள் மனசுல நிறைஞ்சு இருந்தது அதிமுக. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வாக்கு அதிகமாக கவர்ந்ததுன்னு சொல்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். இன்னைக்கு பெண்கள் வாக்கு அதிமுகவுக்கு இருக்கா அப்படிங்கிறதே சந்தேகமாக தான் இருக்குது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்த பின்னாடி அரசியலில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுது. அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படுகிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ முதலமைச்சராக வர்றாங்க. முதலமைச்சராக வந்த உடனே பல நல்ல திட்டங்களை செய்கிறாங்க. மக்களுக்கு பிடித்த ஒரு மக்கள் தலைவராகவும் ஒரு மக்களுடைய முதல்வராகவுமே இருந்து செயல்படுகிறாரு. எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சூழ்ச்சிக்கு இந்த கட்சியே சின்னாபின்னமாகி போனது அப்படின்னு நம்மலாம் பார்த்துருப்போம். சசிகலா அவர்களை முதலமைச்சர் பதவியை நீங்களே வச்சுங்க, பொதுச் செயலாளர் நீங்களே வச்சுங்க, கட்சியும் ஆட்சியும் ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான் கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கிட்ட ஒரு ஆசை வார்த்தையை காட்டி அவங்களும் அதற்கு தகுந்த மாதிரி நடந்து இப்போ கட்சி என்ன நிலைமையில வந்ததுன்னு தெரியும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து வச்சாங்க. அவங்களும் இப்போ சிறைக்கு போனாங்க. திரும்பி வந்த பின்னாடி சசிகலா அவர்களே பார்க்க மறுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. பதவி கொடுத்தவங்களே தரக்குறைவான வார்த்தைகளை பேசினவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சசிகலா அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததான். ஐயா ஓபிஎஸ் அவர் எந்த அளவுக்கு அம்மா மீது விசுவாசமும் நம்பிக்கையும் நாணயமாக நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமினால நடந்துக்கிற முடியல. வெளியில் வந்த உடனே சசிகலா அவர்களால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட முதலமைச்சர் பதவி திரும்பி வாங்க முடியல. எடப்பாடி பழனிசாமி இப்போ முதலமைச்சராக வந்த உடனே தான் என்ற அகங்காரம் அதிகமாக வந்துடுது. எல்லா இடத்துலையுமே நம்ம தான் இருக்கணும், மற்றவங்க பேர் அடிபடக்கூடாது. குறிப்பாக அவர் மனசில் தோன்றது என்ன அப்படின்னா தலைவி அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியை நாம் அலங்கரிக்கணும், நம்ம கிரீடமாக சூட்டி அப்படின்னு அவர் அந்த நினைப்பு தான் இன்னைக்கு அதிமுக பல சுக்குநூறா பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கு. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியினுடைய அமைச்சரவை சரியில்லை, இங்கே அமைச்சர் மாற்றணும்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட கொண்டு மனு கொடுக்குறாங்க. ஆளுநர்கிட்ட ஆட்சிக்கு எதிராக மனு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர்கிட்ட முறையிடுறாரு. சபாநாயகர் தனபால் என்ன பண்றாரு அப்படின்னா 18-20 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் பண்றாரு. நீதிமன்றம் போறாங்க. நீதிமன்றம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை உறுதி செய்யறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மீது என்ன வருது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. அப்ப ஐயா ஓபிஎஸ் அவர் தர்ம யுத்தம் நடத்திட்டு இருந்தாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கும் தொண்டர்களுடைய செல்வாக்கு அபரிவிதமா இருந்தது. தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள் போட்டு தொண்டர்களை ஒன்றிணைக்கிற முயற்சியில ஐயா ஓபிஎஸ் அவர் ஈடுபட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கையில இந்த கட்சி போகுது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு சிதைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஒரு தர்ம யுத்தத்தை தொடங்குறாங்க. தொண்டர்களை ஒன்றிணைக்கணும், அம்மா கட்டி காத்த இந்த அதிமுகங்கிற பேரியக்கத்தை எந்த விதத்திலும் சிதைந்து விடாமல் நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஐயா ஓபிஎஸ் அவர் தர்ம யுத்தம் நடத்துறாங்க. இந்த தர்ம யுத்தத்தில் நடந்த வெற்றி டிடிவி தினகரன் வெளியேறின உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு, உடனே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அழைக்கிறாங்க. நீங்க எங்களோட சேர்ந்துக்குங்கன்னா எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போயிடும், நீங்க இருந்தாதான் நாங்க ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியும் சொல்லும்போது ஐயா அவர்கள் சொல்றாங்க எந்த நிபந்தனையும் இல்லாம அம்மா உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை நிலைநிறுத்திட்டு போனாங்க, அதற்காக நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னா 4.5 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்ச உடனே எப்படியாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எப்படியாவது கழட்டி விட்டுறணும், அதுல மட்டுமே அவர் குறியா இருந்தார். 2021 சட்டசபை தேர்தல் வந்துச்சு. அதுல என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, நான் தான் முதல்வர் வேட்பாளராக வரணும்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை போட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வாயிலே அறிவிக்கிற சூழ்நிலையை உருவாக்குனாரு. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சோம். எதிர்கட்சியாக தான் வர முடிஞ்சது. அண்ணே நான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்கேன், நான் இப்போ இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தான் எனக்கு மரியாதை கிடைக்கும்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவருடைய கையை காலை பிடிச்சி எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா நம்மளால அதிமுகங்கிற கட்சி பிரிஞ்சதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியுமே விட்டு கொடுத்தாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு,
அம்மா வைத்த அந்த பொதுச்செயலாளர் பதவியை நாம வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறாரு. அந்த பிளான்ல என்ன பண்றாரு, தன்னுட்ட இருக்கிற அந்த பணபலம் ஆள் பலத்தை வச்சு ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டுறாரு. தன்னைத்தானே ஒரு பொதுச் செயலாளரா அறிவிச்சுக்கிறார். அதிமுகவுடைய வழக்குகள் வந்து நீதிமன்றங்கள் வர போகுது. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா, இது நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு வேறு விதமா வந்துச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு பொதுக்குழு செயற்குழுவை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து விட்டு கொடுத்து பழக்கப்பட்டவர். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கின உடனே ஒரு தர்ம யுத்தத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதுக்காக இந்த ரெண்டாவது தர்ம யுத்தம் நடத்துறாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் வகுத்த சட்ட விதிகளை மாத்துறாரு. அம்மாவுக்கு கொடுத்த அந்த பொதுச்செயலாளர் பதவியை தானே அலங்கரிக்க நினைக்கிறாரு. தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை வந்து பறிக்கிறாரு. இப்படிலாம் செய்துகிட்டு இருந்தாங்கன்னா தொண்டர்கள் வந்து வேறு விதமாக திசை மாறி போவாங்கிறதுக்காக இரண்டாவது தர்ம யுத்தமும் தொண்டர்களை ஒன்றிணைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த தர்ம யுத்தத்தை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடத்தினாங்க. அதிமுகவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து விலகின உடனே தொண்டர்களும் பொதுமக்களும் அப்படியே வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்க அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு விசுவாசியாக இருந்தாங்க. இவங்களால தான் கட்சியை வந்து காப்பாற்ற முடியும், அதிமுகங்கிற பேரியக்கத்தை மீண்டும் வந்து ஆட்சிக்கு கொண்டு வர முடியும். எடப்பாடி பழனிசாமினால அது முடியாது, காசு பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து ஐயா ஓபிஎஸ் பின்னாடி வந்தாங்க. அதன் பின்னாடி வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா வந்து வேட்பாளரையும் வாபஸ் சொன்னாங்க, இரட்டை இலை சின்னத்தையும் விட்டு கொடுத்தாங்க. அப்படி இருந்துமே எடப்பாடி பழனிசாமினால வெற்றி பெற முடியல, மிகப்பெரிய படுதோல்வி தான் சந்திச்சாரு. ஒவ்வொரு இடங்களிலுமே எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்கிறத தொண்டர்கள் வந்து ஏத்துக்கிறல. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சையாக வந்து போட்டியிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பன்னீர்செல்வங்கிற பேரில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பூராரையும் ஒன்று திரட்டி எல்லாத்துக்கும் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு பணத்தை கொடுத்து ஏகப்பட்ட ஓபிஎஸ் வந்து ஒன்று சேர்ந்துட்டா அந்த ஓபிஎஸ்ங்கிற பேரை வந்து மக்கள் மறந்துடுவாங்க, நிராகரிச்சிருவாங்க, ஓபிஎஸ் வந்து தூத்து போயிடுவாரு, அதனால சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் வந்து ஏகப்பட்ட ஓபிஎஸ்ங்கிற பேரில் உள்ளவங்களை பூராத்தையும் நாமினேஷன் பண்ண வச்சாரு. மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும், எத்தனை ஓபிஎஸ் கொண்டாந்து களத்தில் நிப்பாட்டினாலும் ஒரிஜினல் ஓபிஎஸ் யாருங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பலாப்பழ சின்னத்தில் மக்களும் தொண்டர்களும் வந்து மிகப்பெரிய ஆதரவு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜூன் மாதம் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. அதையொட்டி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொகுதி வாரியாக வந்து இது ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துகிறாங்க. ஒவ்வொரு தொகுதிகளிலையும் வாக்கு எண்ணி முகவர்களை வந்து எப்படி நிப்பாட்டுறது, எப்படி பணி செய்ய வைப்பது, அவர்களுக்கு எப்படியான பயிற்சிகளை கொடுப்பது அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை நடத்தி இருக்கிறாங்க. ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவுடைய அரசியல் மாற்றம் கண்டிப்பாக வந்து நிகழும். ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் அதிமுக மிக வீறு நடை போடும். 2026 சட்டசபை தேர்தலில் அம்மாவினுடைய ஆட்சி மீண்டும் அமையும். பணி செய்வோம், கழகம் காப்போம், உரிமையை மீட்போம். நன்றி, வணக்கம்.